இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த கதை கிடையாது. இது கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கும் பின்னாடி நடந்த கதை. அதாவது த ரியல் நன். இது கிட்டத்தட்ட 1850களில் நடந்த கதை. இது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பேர்லிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு இந்த கதை. அதாவது லண்டன்ல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பேர்லிங்கிற ஒரு ஊர். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அது சுக்குநூறா போகுது. இதுக்கப்புறம் அங்க இருந்த ரெக்டார் ஒருத்தர் வேற இடத்துக்கு போயிடுறாரு. இதனால சர்ச்சுக்கு ஒரு புது ரெக்டார் வேணும் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த சர்ச்சில் ப்ராப்ளம் இல்லை, பேயெல்லாம் எதுவும் இல்லை, தீய சக்தி எதுவும் இல்லை அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு ரெக்டார் வேணும் அப்படின்னு ஊர் மக்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. புதுசா ஒரு ரெக்டாரை செலக்ட் பண்ணி அந்த சர்ச்சுக்கும் கூட்டிட்டு வராங்க. அவருக்கு சர்ச்சுக்கு சொந்தமான இடத்துல எரிஞ்சு போன ஃபார்ம் ஹவுஸ் இடத்துலயே புது வீடும் கட்டி தராங்க. அந்த புது ரெக்டார் அவரோட மனைவி குழந்தைகள்னு மொத்தம் 8 பேர் அந்த புது ஃபார்ம் ஹவுஸ்ல தங்குறாங்க. சர்ச்சில் இருந்து இவரோட ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப தூரத்துலயும் இருந்திருக்கு. ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு கான்வென்ட் இருக்கு. அதாவது லேடிஸ் அங்கேயே படிச்சு அந்த சர்ச்சிலேயே நன்னா ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த கான்வென்ட்ல ஸ்டே பண்ணிட்டு வராங்க. அடுத்த நாள் நைட்டு, அதாவது 2வது நாள் நைட்டு, புது ரெக்டாரோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சவுண்டு கேட்குது. மேரிங்கிற பொண்ணு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி புது ரெக்டார் கிட்ட கேட்குறாங்க. அவரு அந்த நைட்டு அவரோட வீட்லயே அந்த மேரிங்கிற பொண்ணையும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. விடிஞ்சதும் காலையில் புது ரெக்டார் அந்த பொண்ணுக்கிட்ட, நீ யாருமா, எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு பக்கத்து கான்வென்ட்டில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், நான் ஒரு நன்னாகிறேன், அதுக்காக நான் அங்கே அந்த கான்வென்ட்டில் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் இதே மாதிரியே நைட்டு யாரோ மேரிங்கிற ஒரு பொண்ணு காப்பாற்றுங்கன்னு அதே சவுண்டோட அவர் வீட்டுக்கு முன்னாடி ஓடி வருது. இது ஒரு நாளில் 2 நாளில் டே பை டே இதே மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது. இவருக்கு புதுசாக ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்காக அந்த கான்வென்ட்டில் போய் விசாரிக்கிறாங்க. அந்த கான்வென்ட்டில் போய் விசாரிக்கும் போது தான் அவருக்கே ஒன்று தெரிய வருது. அந்த மேரிங்கிற அப்படின்னு ஒரு பொண்ணு இந்த கான்வென்ட்டில் இல்லை, அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த கான்வென்ட்டில் இல்லை அப்படிங்கணும் அங்கே இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிகழ்வு அவருக்கு கண்டினியூஸாக அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி ஊர் மக்களுக்கும் கண்டினியூஸாக இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த கதவை தட்டுறது, இந்த டைமில் ஒரு பொண்ணு ஓடி வருது, இந்த மேரிங்கிற பொண்ணு பேர்லேயே இது மாதிரி நடக்கிறதுன்னு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே வருது. இதெல்லாம் பார்த்து பயந்து போன ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பேய் நிபுணர்கள் அவங்க இருக்கக்கூடிய அந்த வில்லேஜுக்கு அவங்கள விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அங்கே வந்த வில்லேஜில் விசாரிச்சப்போ புது ரெக்டார் இருந்த ஃபார்ம் ஹவுஸில் 300 வருஷத்துக்கும் முன்னாடி ஒரு ரெக்டார் இருந்திருக்காரு. அவரு மேரிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. இது பிடிக்காத ஊர் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க அதாவது சாமிக்கு எதிரான செயல், அவங்களுக்கு துரோகம் பண்றீங்க அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, மேரிய கொலை பண்ண போறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. அந்த மேரிங்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தா பக்கத்து கான்வென்ட்ல, அதாவது நன்னுக்கு படிக்கிற அந்த பொண்ணு தான் மேரி. இப்போ இருக்க புது ரெக்டார் வீட்டுல தான் மேரிய லவ் பண்ண பழைய ரெக்டாரும் இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு மேரிய கொல்ல ஊர் மக்கள் துரத்துறாங்க. அப்போ அந்த ரெக்டார் கிட்ட போய் காப்பாத்துங்க அப்படின்னு மேரி சொல்றாங்க. அந்த ரெக்டார், நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு ஊர் மக்கள் முன்னாடி சொன்னதுனால ரெக்டாரையும் தூக்கு போட்டு கொள்றாங்க. மேரிய என்ன பண்றாங்கன்னா, மேரிய அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு, அதாவது அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல புதைச்சி செங்கல் வச்சு மூடிடுறாங்க. இந்த உண்மையை அந்த நிபுணர் சொன்னதை கேட்டு ஊர் மக்கள் அந்த வீட்டை தோண்டி பாக்குறாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல செங்கலும் மூடப்பட்ட ரூமும், அதே மாதிரி அவங்க புதைச்ச இடத்துல சில எலும்புகளும் அங்க கிடைச்சிருக்குது. அந்த பொண்ணு லவ் பண்ண ரெக்டார் வீட்டுல வாழ்ந்த அதே வீட்டுல தான் புது ரெக்டார் இப்போ இருக்கிறதுனால அந்த நன்னுன்னு சொல்லக்கூடிய மேரி திரும்ப வந்திருக்காங்க. இந்த உடலை நல்லடக்கம் பண்ணிட்டா திரும்ப வராதுன்னு அந்த நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாவே 150 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1850ல நடந்த கதைன்னு அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் இதை வச்சுதான் த நன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தையும் எடுத்திருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.